ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட பேசிக்ஸ் அப்புறம் இது ரிலேட் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஓல்ட் வீடியோஸ் பார்க்கலனா ஒன்ஸ் அதை பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If 5 plus 2 root 3 by 7 plus 4 root 3 is equal to a plus b root 3, then நம்ம ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதோட கான்ஜுகேட் எடுத்து டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இன்டூ 7 minus 4 root 3 by 7 minus 4 root 3. ஓகேவா? இப்போ இது 5 plus 2 root 3 into 7 minus 4 root 3 divided by இது என்ன ஆகிடும், a plus b into a minus b, a square minus b square ஆகிடும். ஓகே, இப்போ இதை இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 35 minus 20 root 3 plus 14 root 3 minus 8 into 3. ஏன்னா root 3 into root 3 3 தெரியும்ல. ஓகே, 7 square is 49 minus 4 4s are 16, root 3 ஓட ஸ்கொயர் வந்து 3. ஓகே, 35 minus 8 3s are 24. 35 minus 24 is 11 minus 20 plus 14 is 6. 6 root 3 divided by 49 minus 16 into 3. 16 into 3 8 48. 48. அப்போ ரிமைண்டர் வந்து 1 ஆயிடுது. 11 minus 6 root 3. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுதான் ஏயோட வேல்யூ, இதுதான் பியோட வேல்யூ. அப்போ a is equal to 11, b is equal to minus 6. ஆப்ஷன் எது வரும்னா c தான் ஆப்ஷன். ஓகே, கிளியர் தானே? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் root 2 is equal to 1.414, then the square root of root 2 minus 1 by root 2 plus 1 is nearest to கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 minus 1 by root 2 plus 1. இப்போ இதுக்குள்ள ரூட்டுக்கு உள்ள டினாமினேட்டரில் இருக்க ரூட்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம், டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ root 2 plus 1 into root 2 minus 1 by root 2 minus 1 the whole root. ஏன்னா நமக்கு மொத்தமாகவே ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரே மாதிரி டேம் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும், root 2 minus 1 the whole square ஆகிடும். divided by a plus b into a minus b, a square minus b square. இப்போது இது என்ன ஆகும்னா root 2 the whole square 2 தான். ஸோ 2 minus 1 1 ஆகிடும். அப்போ இப்போ நம்மக்கிட்ட மீதி எது மட்டும் தான் இருக்குன்னா root of root 2 minus 1 the whole square. இப்போ ஸ்கொயர் ரூட் இதுவும் கேன்சல் ஆகிடும்ல. இப்போ மீதி root 2 minus 1 தான். root 2க்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.414 minus 1 பண்ணிட்டோன்னா 0.414. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? கிளியர் தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். given root 3 is equal to 1.732, the value of 3 plus root 6 by 5 root 3 minus 2 root 12 minus root 32 plus root 50 கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 plus root 6 divided by 5 root 3 minus 2 root 12 minus root 32 plus root 50. ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகே, 5 root 3 நம்ம எதுவும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இந்த root 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 4 3s are 12ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ரூட்லேருந்து வெளியே வரப்போ எப்படி வரும், வெறும் 2 மட்டும் தான் வரும். அப்போ 2 2s are இது 4 ஆகிடும். ஓகே, இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, root 3 மட்டும் தான் இருக்குது. அது மாதிரி 32 எப்படி எழுதிக்கலாம், 16 into 2ன்னு எழுதிக்கலாம். 16 வெளியே வரப்போ 4 வரும், 4 root 2. 50 எப்படி எழுதிக்கலாம், 25 into 2ன்னு எழுதிக்கலாம். 25 வெளியே வரப்போ எப்படி வரும், 5. ஸோ 5 root 2. ஓகேவா? கிளியர் தானே? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3 plus root 6 divided by 5 root 3 minus 4 root 3 is 1 root 3. Minus 4 plus 5 plus 1. ஓகே, 1 root 2. இனி என்ன பண்ணால் போதும், இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் டினாமினேட்டரில் இருக்க ரூட் போயிடும். ஓகேவா? 3 plus root 6 into root 3 minus root 2 by 3 minus 2 ஆகிடும். டினாமினேட்டர் போயிடும், ஏன்னா 1 ஆகிடும். இதை இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 3 root 3
minus 3 root 2 plus root 18 minus root 12. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 root 3 minus 3 root 2 18 என்ன 9 2s are 18 9 வெளியே வரப்ப என்ன ஆகிடும் 3 ஆகிடும் ஸோ 3 root 2 minus 4 3s are 12 4 வெளியே வரப்போ 2 ஆகிடும் ஸோ 2 root 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் 3 root 3 minus 2 root 3 is 1 root 3 இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ ரூட் 3க்கு வேல்யூ நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க 1.732 அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் 2 plus root 3 by 2 minus root 3 plus 2 minus root 3 by 2 plus root 3 plus root 3 minus 1 by root 3 plus 1 simplifies 2 கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றா நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா இது என்ன ஆகிடும் 2 plus root 3 into 2 plus root 3 by denominatorல என்ன வரும் 2 minus root 3 into 2 plus root 3 அப்போ என்ன ஆகிடும் a square minus b square ஆகிடும் ஓகே plus 2 minus root 3 into 2 minus root 3 by 4 minus root 3 square ஆகிடும் plus root 3 minus 1 மறுபடியும் root 3 minus 1 தான் வரும் அதனால் whole square போட்டுக்கலாம் 3 minus 1 ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ a plus b இரண்டு வாட்டி இருக்குது ஸோ a plus b the whole square a square plus 2ab plus b square by இது 1 ஆகிடும் plus இது a minus b the whole squareல இருக்குது a square minus 2ab plus b square இது a square minus 2ab plus b square divided by இதில் 2 இருக்குது இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பார்க்கலாம் இது கேன்சல் ஆகிடுது ஓகே அவ்வளோதான் ஸோ 4 plus 3 is 7 7 plus 7 வந்து இங்கே 14 ஆகிடுது 14 plus 3 plus 1 is 4 minus 2 root 3 by 2 ஓகே இது நம்ம எல்சிஎம் எடுத்து கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லாமல் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம் 2 காமனாக எடுத்துட்டோன்னா என்ன வரும்னா 2 minus root 3 by 2 அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன வரும் 14 plus 2 minus root 3 that is 16 minus root 3 இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுதான் ஆன்சர் ஓகே கிளியர் தானே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் if x is equal to root 5 plus root 3 by root 5 minus root 3 and y is equal to root 5 minus root 3 by root 5 plus root 3 then x plus y equals கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க x plus y என்னன்னு கேட்குறாங்க. x என்ன root 5 plus root 3 by root 5 minus root 3 plus root 5 minus root 3 by root 5 plus root 3 இந்த கொஸ்டின் நம்ம ரெண்டு வேளை பண்ணலாம் இதை தனியாக கான்ஜுகேட் எடுத்து பண்ணிவிட்டு இதை தனியாக பண்ணிவிட்டு அதை ரெண்டே ஆட் பண்ணலாம் இல்லைன்னா இதை ரெண்டும் எல்சிஎம் எடுத்து கூட பண்ணலாம் ஓகே இது வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது ஸோ நம்ம அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகேவா இன்ட்டு root 5 minus root 3 by root 5 minus root 3 root 5 plus root 3 இது நான் எதனால் எல்சிஎம் மெத்தட் சூஸ் பண்ணேன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்போ a plus b into a minus b ஃபார்ம்லே வந்துடுது அப்போ டினாமினேட்டர் கண்டிப்பாக ரூட் போயிடும் அதனால மட்டும் தான் நான் இது எல்சிஎம் மெத்தட் சூஸ் பண்ணேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் கான்ஜுகேட் எடுத்து பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் இது a plus b into a plus b that is a plus b the whole square அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம் a square plus 2ab plus b square a minus b so a minus b the whole square a square plus b square minus 2ab divided by a minus b into a plus b a square minus b square ஆயிடும் so 5 minus 3 that is 2 okay இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடும் 5 plus 3 is 8 8 plus 8 is 16 by 2 ஓட ஆன்சர் என்ன வரும் 8 ஓகே இதுதான் நம்மளோட ஆன்சர் இது நீங்கள் அப்படி பண்ணாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது இது கூட நம்ம கான்ஜுகேட் எடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி வரும் ஓகே அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் root 2 into 2 plus root 3 by root 3 into root 3 plus 1 into
root 2 into 2 minus root 3 by root 3 into root 3 minus 1 is equal to. Okay. இப்போ first என்ன பண்ண போறோம், இது multiplication தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டே first multiply பண்ணிடுவோம், அது மாதிரி இது ரெண்டையும் பண்ணிடலாம். அப்போ root 2 into root 2 என்ன ஆயிடும், 2 ஆயிடும். டினாமினேட்டரில் 3 வந்துடும். இப்போ இது பாருங்க, a plus b into a minus b தான் இருக்கு. அப்போ இது என்ன, a square minus b square by a plus b into a minus b, a square minus b square. Simple தானே. So 2 by 3 into 1 by 2. Answer 1 by 3. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இதை இன்சைட் மல்டிப்ளை பண்ணி இதை இன்சைட் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும். நீங்கள் பார்த்தாவே தெரியுது இது a plus b into a minus bயில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12 by 3 plus root 5 plus 2 root 2 is equal to கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, டினாமினேட்டர் 2 ரூட் வச்சு பார்த்ததில்லை. ஆனால் இது நார்மலாக நம்ம எப்போவும் கான்ஜுகேட் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 12 by 3 ப்ளஸ் இதில் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ப்ளஸ் தானே இருக்குது, நம்ம ப்ராக்கெட் போட்டால் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கட்டும். இப்போது இதுக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். இது எப்படின்னா நம்ம நார்மலாக எடுப்போம்ல, ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போடுவோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டுலையுமே மைனஸ் போடணும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்கெட் போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், 12 into 3 minus plus 2 root 2. இதில் இதுதான் a, இது இவ்வளவும் b. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு இந்த மாதிரி தான் எழுதணும், தனித்தனியாக ஸ்கொயரை நீங்கள் பிரிச்சிடக்கூடாது. ஓகேவா, இப்போ இதை இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 36 minus 12 into root 5 plus 2 root 2 divided by 9 minus a plus b the whole square, a square plus 2 4 4 2 are 8, b square plus 2ab 4 root 10. இப்போ இந்த 12 வச்சு இன்சைட் மல்டிப்ளை பண்ணிடலாம். 36 minus 12 root 5 minus 24 root 2 divided by 9 minus 5 plus 8 is 13 minus 13 minus 4 root 10. இதில் நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் இதை அப்படியே எழுதிக்கலாம். இதில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9 minus 13 is minus 4 minus 4 minus 4 root 10. இப்போ இதில் minus 4 காமனாக எடுத்துடலாம். இதில் நம்ம ஒரு 12 காமனாக எடுக்க முடியும். 12 எடுத்துட்டோன்னா 3 minus root 5 minus 2 root 2 divided by இதில் ஒரு minus 4 நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா 1 plus root 10. இப்போ இது கேன்சல் ஆகிடும், இது minus 3 ஆகிடும். ஓகே, இப்போ என்ன இருக்குது, minus 3 into 3 minus root 5 minus 2 root 2 divided by 1 plus root 10. என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இதுக்கு மறுபடி கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்துடலாமா. இப்போ என்ன வரும், minus 3 into 3 minus root 5 minus 2 root 2 into 1 minus root 10 டிவைடில் என்ன ஆகிடும், 1 minus root 10 ஸ்கொயர் வந்து 10 ஆகிடும். இப்போது இந்த 1 minus 10 என்ன ஆகிடும், minus 9 ஆகிடும், அப்படி தானே. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம்ல, இது வந்து 3, வெறும் 3 மட்டும் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இனிமேல் நம்ம இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 minus 3 root 10 minus root 5 plus root 50 minus 2 root 2 plus 2 root 20 divided byல ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. இனி இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். root 10 நம்ம எதுவும் பண்ண முடியாது, root 5 இது வந்து 25 into 2, 25 வெளியே வரப்போ 5 ஆகிடும், 5 root 2 minus 2 root 2 plus 4 5s are 20, 4 வெளியே வரப்போ 2 ஆகிடும். ஸோ 2 2s are 4 by 3. ஓகே, இனிமே ஏதாவது சிம்பிளிஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். நம்பர்ஸில் இது மட்டும்தான் இருக்குது, ஸோ 3 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் ரூட் 10ல் இது மட்டும்தான் இருக்குது. ரூட் 5ல் இது 2 இருக்குது. இப்போ ப்ளஸ் 3 root 5 ஆகிடும், இது ப்ளஸ் 3 root 2 ஆகிடுது. ஓகே, த ஹோல் டிவைடட் பை 3. ஓகே, இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, நியூமரேட்டரில் ஒரு 3 காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா என்ன வரும், 1 minus root 10 plus root 5 plus root 2.
டினாமினேட்டரில் இருக்க 3யும் நம்ம வெளியே காமனாக எடுக்கிறதும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்படி 3 காமனாக எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1 minus root 10 plus root 5 plus root 2. இப்போ எந்த ஆப்ஷன் வரும்? இந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி. 1 minus root 10 plus root 5 plus root 2. ஓகே, அவ்வளோதான். இது எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே 2 வாட்டி ரூட் வந்திருக்கு, 2 ரூட் இருக்கிறனால இது கொஞ்சம் பெருசாக போகுது. ஆனால் கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1/√2 plus √3 minus √5 plus 1/√2 minus √3 minus √5 in simplified form கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்னா 1/√2 plus √3 minus √5. இதில் நம்ம ப்ராக்கெட் போட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா, இந்த √2வும் இந்த √5யும் சேர்த்து வர மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட போகிறோம். இதை அப்போ எப்படி எழுத போகிறோம்? 1/√2 minus √5க்கு ஒரு ப்ராக்கெட், மீதி இருக்கக்கூடிய √3. ஓகே, அதே மாதிரி அடுத்துக்கும் √5 minus √2 minus √5 ஒரு ப்ராக்கெட்டு, மைனஸ் √3 அடுத்த ப்ராக்கெட்டு. இந்த கொஸ்டினும் நம்ம கான்ஜுகேட் எடுத்தும் பண்ணலாம். அதை விட இது எப்படி ஈஸினா, இது ஏ, இது ப்ளஸ் பி, இது ஏ, இது மைனஸ் பி. அப்போ நம்ம டேரெக்டாக எல்சிஎம்மே எடுத்துக்கலாம்ல. எல்சிஎம் எடுத்துட்டோன்னா √2 minus √5 minus √3 plus √2 minus √5 plus √3. ஓகே, டிவைடட் பைல என்ன ஆகிடும்? இதுதான் ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கிளியர் தானே? நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தாலும் 2-3 ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியணும், இந்த கொஸ்டினுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் ஈஸி. இதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுவும் அப்படி தான் நம்ம பண்ணோம். ஓகே, அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போது நியூமரேட்டரில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். இது 2 ஆகாது, இது ஆகாது, பட் இது 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2√2 minus 2√5. டினாமினேட்டரில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a minus b the whole square, a square plus b square minus 2ab minus 3. இதில் 2 காமனாக எடுத்துட்டோன்னா √2 minus √5. டினாமினேட்டரில் 2 plus 5 is 7, 7 minus 3 is 4, 4 minus 2√10. இதுலேயும் 2 நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோன்னா 2 minus 1 ஆகிடும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இனி மறுபடியும் என்ன பண்ணணும்? இது நம்ம கான்ஜுகேட் எடுத்து தான் ஆகணும். இது கான்ஜுகேட் எடுக்கிறப்ப என்ன ஆகிடும்? 2 plus √10 by 2 plus √10. ஓகே, இனி இன்சைட் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2√2 plus √20 minus 2√5 minus √15 divided by a square minus b square. இப்போ இந்த √50 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 25 into 2 எழுதிக்கலாம். 25 வெளியே வரப்போ 5 ஆகிடும். ஸோ 2√2 plus இது 4 5s are 20, so 2√5 minus 2√5 minus 5√2 divided by minus 6. இதுவும் கேன்சல் ஆகிடுது. இது என்ன ஆகிடும்? minus 3√2 divided by minus 6, minus கேன்சல் ஆகிடும். 1 2. இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? √2/2 கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளோட ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 into √2ன்னு எழுதிக்கலாம்ல. அப்போது இந்த ஒரு √2 கேன்சல் ஆகிடும். 1/√2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கிளியர் தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் x is equal to 7 minus 4√3 then the value of x plus 1/x கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? x plus 1/x கேட்குறாங்க. xங்கிறது 7 minus 4√3 plus 1/7 minus 4√3. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இது அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 7 plus 4√3/7 plus 4√3 வரும். இது அப்படியே இருக்கட்டும். 7 minus 4√3 plus 7 plus 4√3 divided by 7 7s are 49 minus தெரியும்ல, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. a minus b into a plus bக்கு நம்ம a square minus b square எழுதுவோம். இது வந்து 16 ஆகிடும், இது 3 ஆகிடும். இது வந்து 48, 16 into 3 is 48. ஸோ இது வந்து 1 ஆகிடுது. அப்போ இப்போ நம்மக்கிட்ட மீதி எது மட்டும் தான் இருக்குது? 4√3 plus 7 plus 4√3. இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 14. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் x is equal to 3 plus √8 then x square plus 1/x square கேட்குறாங்க.
ஓகே ஃபஸ்ட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா எக்ஸ் ஸ்கொயர் என்ன 3 + √8 த ஹோல் ஸ்கொயர் கேர்ஃபுல்லாக எழுதணும் இதுக்கு தனி ஸ்கொயர் இதுக்கு தனி ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணிடக்கூடாது ஓகே 9 + 8 + 2 3s are 6 √8 ஓகே 17 + 6 √8 ஓகே இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிடலாம் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் + 1/x ஸ்கொயர் இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் + 1/x ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஸோ 17 - 6 √8 17 - 6 √8 இது அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 17 - 6 √8 divided by 17 square 9 4 11 7 1 9 8 2 289 plus 6 6 are 36 36 into 8 8 balance 4 8 3s are 24 28 அப்போ 288 வருது a square minus b square போட்டுக்கணும் இப்போ இது என்ன ஆயிடுது denominator 1 ஆயிடுது இப்போ மீதி என்னதான் இருக்கும் 17 + 6 √8 + 17 - 6 √8 இதுவும் கேன்சல் ஆயிரும் 17 + 17 is 34 அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்குது நம்ம இதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஈஸி மெத்தட் ஓகே இது நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மெத்தடில் பண்ணால் இது ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்ட்டு நம்ம பண்ணிடலாம் ஓகே ஓகே இன்றைக்கி ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் நீங்கள் இந்த கொஷின்ஸும் பாருங்கள் இது இல்லாமல் வேறு கொஷின்ஸ் கூட போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்